நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் கொடுத்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த உலகத்தில் அநேக அதிசயங்களை நாம் பார்க்கலாம், அநேக வினோதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். அவைகளெல்லாம் நாம் பார்ப்பது மிகவும் எளிதான காரியம். அவைகள் ஒரு நிமிஷம் நம் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில காரியங்கள் சஞ்சலத்தை கொடுக்கலாம், சில காரியங்கள் நமக்கு பூரிப்பை கொடுக்கலாம். எது எப்படியோ, ஆனால் வேதத்தில் நிறைய அதிசயங்கள் உண்டு. அதை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறந்திருந்தால் தான் அந்த வேதத்தின் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 119:18 வாசிப்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஹல்லேலூயா.
வேதத்தில் நிறைய அதிசயமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நான் சங்கீதக்காரன் அறிந்திருந்தபடியால் அந்த அதிசயங்களெல்லாம் நான் பார்க்க வேண்டுமானால் இந்த மாம்ச கண்களால் பார்த்தால் ஏதோ பார்த்தோம் விட்டோம் என்று சொல்லி மாறிவிடும். என்னுடைய இருதய கண்களில் அவைகளை நான் பதித்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் நான் அவை பார்க்க வேண்டும். என்னுடைய மாம்ச கண்கள் அல்ல, ஆவியின் கண்கள் அதை நோக்க வேண்டும். அதனால் உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் நன்கு அறிந்திருந்தான். ஏனென்று சொன்னால் வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமானவைகள், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானவைகள், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் அதிசயமானவைகள், வேதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்த நன்மைகள் அதிசயமானங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்ப்போமானால் செங்கடலை கடந்தது அதிசயம், யோர்தானை கடந்தது அதிசயம், எரிகோவை தகர்த்தது அதிசயம். இன்னுமா இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தினது அதிசயம். இவைகளெல்லாம் நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய சொந்த கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அதிசயங்கள் நமக்கு புரியும், தேவனுடைய அற்புதங்கள் நமக்கு தெரியும். அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானது. இந்த அதிசயமானவருடைய அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாம்சத்தின் கண்களால் தேவனுடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய அதிசயங்களை நாம் ஆழமாய் பார்க்க வேண்டுமானால் ஏதோ மேலோட்டமாய் மாம்சத்தின் கண்களால் பார்க்கலாம். ஒரு வியாதி சுகமானால் பார்க்கலாம், நம் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்க்கலாம். ஆனால் ஆழத்தில் சென்று ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகத்துவமான அந்த அதிசயமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்படித்தான் வேதத்தில் இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை பார்ப்பதற்காக கண்களை திறக்கிறார் தேவன். ஆமென், அல்லேலூயா. யாருடைய கண்களை எப்பொழுது திறந்தார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு எதிரிகளின் படைகள் தான் கண்முன் தோன்றியது. அவன் மிகவும் பயப்படுகிறான். ஐயோ, எதிரி படைகள் வந்து நிற்கிறதே, என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறான். இந்த எதிரிகளின் படைகளின் மத்தியில் நாம் நிச்சயமாய் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கும் பொழுதுதான் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படியாய் எலிசா தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான எதிரிகள் இருக்கலாம், ஏராளமான சத்துருக்கள் இருக்கலாம். நாம் தோற்று விடுவோம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து போகலாம். ஆனால் நமக்கு சுற்றிலும் ஒரு பெரிய சேனை இருப்பதை நம்முடைய கண்கள் காண வேண்டுமானால், நம்மை சுற்றிலும் ஒரு படைபலம் இருப்பதை, கர்த்தருடைய ராஜரீகம் இருப்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்த அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்மை சுற்றிலும் ஒரு சேனை இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அடைக்கலம் யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை தனித்து விடவே இல்லை. சேனைகளின் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை தனித்து விட்டு விடுவார்கள். யாருமற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழலாம். நான் தனிமையாய் வாழ்கிறேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காகவே இருக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றிலும் சத்துரு படைகள் சூழ்ந்திருக்கலாம், சத்துருக்கள் ஏராளமாய் எழும்பி இருக்கலாம். நான் என்ன செய்வேன், ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். குடும்பமே ஒன்று சேர்ந்து விட்டது, நான் மாத்திரம் தனிமையாய் நிற்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் யாக்கோபோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் ஆபிரகாம் ஈசாக்கோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு எலிசா வேலைக்காரனின் கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபித்தது போல இந்த வேளையில் நம்மோடு கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தரின் சேனைகளை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
ஏன் இப்படி ஜெபித்தான் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த எலிசாவுக்கு எல்லாமே தெரியும். அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி, அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. சீரியரின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நிறைய முறை என்ன செஞ்சிருக்கிறான், முயற்சி எடுத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய மனுஷனிடத்துல பேசி இஸ்ரவேல் ராஜாவை எச்சரித்து இந்த இடங்களில் நீ போகாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இதனால் இந்த சீரியாவின் ராஜாவுக்கு மிகுந்த ஒரு குழப்பம். 11வது வசனத்தை வாசிப்போம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் எலிசாவுக்கு சீரியாவில் இருந்து அவன் யோசிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். நான் யுத்தம் பண்ணணும், இஸ்ரவேலை எப்படியாவது மடங்கடிக்கணும், இஸ்ரவேலை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இதை யார் முன்னறிவிக்கிறார்கள்? அவனுக்கு ஒரு குழப்பம். ஒருவேளை நம்ம படையில் இருக்கிற, நம்முடைய இந்த படைகளில் இருக்கிற ஏதாவது ஒரு வீரன் இல்லை என்றால் ஒரு வேவுக்காரன் போய் அந்த ராஜாவினிடத்தில் சொல்கிறானா, அதனால் தான் இந்த ராஜா முன் ஆலோசனையாய் தப்பித்துக் கொள்கிறானா என்று சொல்லி இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். அதனால் எல்லார்கிட்டையும் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, யார் நமக்குள்ளே இருந்து அங்கே போய் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனுடைய மனுஷன். அவன் உன் பள்ளி அறையில் நடக்கிற காரியத்தை கூட சொல்லி விடுவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ரகசியம் அவங்க வீட்டின் மேலே இருக்கும். வேத வசனம் சொல்கிறது, அவர் ஆபிரகாம், என் தாசனாகிய ஆபிரகாமே நான் உனக்கு மறைப்பேனோ. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நீங்க ஜெபித்தா உங்களுக்கு வரப்போகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிவிப்பார், ஆபத்துகளையும் அறிவிப்பார், நன்மைகளையும் அவர் அறிவிப்பார். ஆனா நமக்கு தான் என்ன செய்யாது, புரியாது. அவர் நல்லவர், நன்மை தீமைகளை நமக்கு அறிவித்துதான், நம்மோடு பேசித்தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆனா நாம என்ன நினைக்கிறது தெரியுமா? ஆண்டவர் நமக்கு எதையும் சொல்ல மாட்டார், ஆண்டவர் நமக்கு எதையும் வெளிப்படுத்த மாட்டார். ஏன் இந்த வாழ்க்கையில எல்லாம் சம்பவிக்கிறது? வேதத்துள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை திறந்தருள கர்த்தரிடத்தில் வேண்டும் பொழுது, இப்படிப்பட்ட அதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நிச்சயமாக என் தேவன் உதவி செய்வார். இப்படிப்பட்ட சத்துருக்கள் சூழும் பொழுது இந்த சத்துரு இந்த இடத்துல இன்னென்ன விதமாய் செய்கிறான், இன்னென்ன விதமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரும். இதை கர்த்தர் தான் பேசினார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தின் அந்த அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு சீரியா ராஜா என்ன திட்டமிடுகிறான் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்ததனால்தான் இஸ்ரவேலை தேவனால் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவது நம்முடைய தேவனால். நமக்கு வருகிற நாச மோசங்கள், ஆபத்துகள் யாவற்றையும் அவர் சொல்லுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் செய்தார். இவன் குழம்புகிறான் இந்த சீரிய ராஜா. யார் போய் இதையெல்லாம் சொல்கிறார்? முன்கூட்டியே எச்சரிக்கை அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்களே என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் சொல்றான், அந்த வேலைக்காரன் சொல்கிறான், உங்க வீட்டில் நடக்கிற எல்லா அந்தரங்கமான காரியங்களை கூட, அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற 4 சுவற்றுக்குள் செய்கிற காரியத்தை கூட கர்த்தர் வெளியரங்கமாய் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளோடு கர்த்தர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அவருடைய திட்டங்களை உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த எலிசாவுக்கு தேவன் செய்தார். இங்கே
யுத்தங்கள் வருகிறது. இந்த சீரிய ராஜா பெரிய பயங்கரமா எழும்பி நிற்கிறான். எடுத்து வாசிப்போம். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிய எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், இந்த சீரியா ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, தேவனுடைய மனுஷன்தான் இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்கிறான் என்று சொன்னவன, அவனை பிடிங்க, லீபாரா கரீபா. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாது. அவர்களை தேவன் அனுமதிக்காமல் பிடிக்கவும் முடியாது. இது அந்த ராஜாவுக்கு தெரியாது. பார்த்தால் சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் வந்துவிட்டன. வேலைக்காரனுக்கோ பயம், ஐயோ நம்மை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் வந்துவிட்டது, நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து அவன் கலங்குகிறான். ஆனால் எலிசாவோ அதிகாலையில் தேவனை தேடுகிறதுனால், அதிகாலையில் தேவனோடு கூட உறவாடுகிறதுனால், அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் அவனுக்குள்ள அந்த பயம் இல்லை. அவன் சொல்கிறான், பயப்படாத, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற நீங்க, ஒருவேளை எல்லாரும் கூட்டமா எனக்கு விரோதமா கூடி இருக்கிறாங்க, ஒருவேளை ஒரு கிராமமே என்னை எதிர்த்து நிற்கிறது, ஒரு தெருவே என்னை எதிர்த்து நிற்கிறது, ஒரு குடும்பம் எதிர்த்து நிற்கிறது, ஒரு அலுவலகமே எனக்கு எதிராக இருக்கிறது, ஒரு வேலை ஆட்கள் எல்லாரும் கூடி எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த வேலைக்காரன் கண் திறக்கப்பட்ட போது சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் எலிசாவை தேவன் கைவிடவில்லை. எலிசாவோடு தேவன் இருந்தார். அதனால்தான் அவர்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருந்தது, அவனுக்குள்ளாய் ஒரு தைரியம் இருந்தது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலோ நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதனால்தான் அந்த வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே என்று சொன்னான். இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருப்பதை நம் கண்கள் திறந்து பார்த்தோமானால் நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வரும். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலோ நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்வோம். அதற்கு பயப்படாமலும் இருப்போம், மற்றவர்களையும் பயப்பட விட மாட்டோம். பயப்படாதே என்று சொல்லி எலிசா வேலைக்காரனை பார்த்து சொன்னது போல நாமும் சொல்வோம். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கு வாசிப்போம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழியல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய மனுஷன் எதிரிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் கண்களுக்கு மயக்கம் வரும்படி, அதாவது அந்த கண்கள் திறந்திருக்கும், ஆனால் அந்த கண்கள் பார்ப்பது இன்னதென்று அவர்களுக்கு புரியாதபடி ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தினான். தேவனிடத்தில் அப்படி ஜெபித்தான், ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகட்டும். தேவன் இந்த இடத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதான் வேதத்துள்ள அதிசயம். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா? அந்த அதிகாரத்தை, அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. எதிரிகள் சூழ்ந்து விட்டால் நமக்குள்ள என்ன வரும்? பயம் வரும். ஐயோ அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து விட்டார்கள், நான் என்ன செய்வேன்?
நான் என்ன செய்வேன், இதைத்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் எனக்காக என்ன செய்ய போகிறார், தேவன் எனக்காக இந்த காரியத்தில் எப்படி மகிமைப்பட போகிறார், தேவன் எனக்காக இந்த காரியத்தில் என்ன ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்பதை விட எதிரி படைகளை நோக்கி பார்ப்பதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய அதிசயங்களை, ஆண்டவருடைய செயல்களை, ஆண்டவருடைய மகத்துவங்களை அவன் நோக்கி கொண்டிருந்தபடியா அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதிகமாய் வந்த கூட்டத்தை நோக்கி, ஆண்டவரே இவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா ஜெபித்ததன் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று என்றால் கண் மயக்கம் உண்டாயிற்று. அவர்கள் போகிற வழி இன்னதென்று தெரியாமல் போயிற்று. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சத்துருக்களின் கிரியைகளினால், மந்திரத்தினாலோ, பொல்லாத ஆவியின் கிரியைகளினாலோ, பொல்லாத வல்லமைகளாலோ, செய்வனை கட்டுகளினாலும் ஏவல்களினாலும் நான் சூழ்ந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வழி இல்லையே, என்னால் தப்புவித்துக் கொள்ள ஒரு வழி இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் இருக்கிறவா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எதிரிகளுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி வழி தெரியாமல் போக பண்ணுகிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் எந்த எதிரியை நம்மை சூழ்ந்து கொள்ள விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா ஜெபித்தான், கண்மயக்கம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்கு வழி தெரியல, எலிசா வழி நடத்தி கொண்டு போனான். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து சமாரியா வரைக்கும் கொண்டு போய் விட்டான். ஆமென். அந்த சமாரியா சென்றவுடன் அந்த ஜனங்களுக்கு கண்களை திறக்கும்படியாய், அந்த கண் மயக்கம் விலகும்படியாய் தேவனை நோக்கி ஜெபித்தான். அப்படின்னா என்ன, தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். சத்துருக்களுக்கு விரோதமாய் தேவனை எழுந்தருளும் என்று சொல்லும் போது அவள் எழுந்தழுகிற தேவனாய் இருக்கிறார். சத்ருவின் கையிலே நம்மை ஒப்புக்கொடுக்காமல் அழகாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்வாய் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். மனுஷனை அப்படித்தான் உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த மகிமையை இழந்து போனான், அந்த ஆண்டு கொள்கிற ஆளுகையை இழந்து போனான். ஆனால் தேவன் நமக்காக மனுஷகுமாரனாய் வந்து பிறந்து இந்த பூமியிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அந்த ஆளுகையை நமக்கு திரும்ப பெற்று கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நாம் அதிகாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தினால, இயேசு என்ற நாமத்தை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த எலிசா ஜெபித்தான். என்ன சொல்லி ஜெபித்தான்? இவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபித்தான். வருகிற ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள அந்த சத்துருக்களுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்கி ஜெபித்தான். நாமும் கூட நம்மை சுற்றில் இருக்கிற சத்துருக்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும்படியா அவர்களுடைய கண்களுக்கு எங்களை மறைவாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதே எலியா என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த சத்துருக்களை வேறு வழியாய் நடத்தி கொண்டு போய்விட்டு அவர்களுக்கு கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய செயலை பாருங்கள் என்று சொல்லி எலிசா சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. எலிசாவை போல ஒரு பலமுள்ள தீர்க்கதரிசி வேறு யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எலிசா ஒரு மகிமையின் கிரியை செய்யத்தக்கதாய் அவன் மூலம் கர்த்தர் பலமாய் அசைவாடினார். எலிசா மூலம் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம் இதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய மனுஷன் மூலமும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம் மத்தியில் அதிசயங்களை காண செய்கிற கர்த்தராய், அதிசயங்களை விளங்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நாம் எல்லோரும் அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறக்கும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இரவு வேளையில் எப்படி எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறந்து ஆண்டவரே ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளையும் கண்டானோ, அதே போல எங்கள் கண்கள் திறந்த ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் இருப்பதை, உம்முடைய பாளையம் சூழ இறங்கி இருப்பதை, நீர் எங்கள் கேடகமாய் அரணாய் இருப்பதை நாங்கள் காண எங்களுக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கேற்ற பிள்ளைகளாய், உம்முடைய பரிசுத்தத்துக்கேற்ற பிள்ளைகளாய், உம்முடைய பாதுகாப்பை உணரத்தக்க பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தரலும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.